சிம்ம ராசிக்காரர்களுக்கு விஸ்வவசு தமிழ் வருஷ பிறப்பு எப்படி இருக்கும்? முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி நடந்துகிட்டு இருக்கும். இந்த கண்டக சனி இந்த 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆக போகிறார். அதுக்கப்புறம் தான் வருஷம் பிறக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, சர்வ அமாவாசையில் சனீஸ்வரர் மாறுறார். அதுலேயும் சிம்ம ராசிக்கு அன்னைக்குன்னு பார்த்து சந்திராஷ்டம நாள். இவ்வளவு தினங்கள் இருந்து அஷ்டம சனியாக ஆரம்பிக்குது. உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். புதிய தொழில்கள், புதிய மாதிரி ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு இனிமே கிடைக்குமா அப்படிங்கிறது கஷ்டம்தான். அதே மாதிரி 12ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறதுனால பெண்களால் அவமானப்பட நேரிடும். கூட வேலை செய்கிறவங்களோ அல்லது உங்கள் தொழிலில் பார்ட்னராக இருந்தாங்களோ அல்லது உங்கள் கணவன் மனைவி உறவுலேயோ மிக கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டுக்கு சனீஸ்வரர் போகிறாரே ஒழிய 7ஆம் வீட்டுக்கு ராகு வந்து சேர்றார். அதாவது சனீஸ்வரர் குருவோட வீட்டுக்கு போய் குரு வீட்டில் இருந்த ராகு சனீஸ்வரர் வீட்டுக்கு வரார். அதனால் பிரச்சனைகள் வந்து ரிமைன் சேம். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். ஏற்கனவே நீங்கள் டென்ஷன் பார்ட்டி, ரொம்ப பங்க்சுவாலிட்டி, நேர்மையான ஆள், தப்பு தண்டாக போக மாட்டீங்க, கௌரவமான மனுஷன், உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது கவனமாக இருக்க வேண்டிய காலம். இந்த நேரத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஸு, குழந்தைங்க படிப்பு, இதெல்லாம் நீங்கள் முடிவு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் அதை தள்ளி போடுங்க. இந்த நம்பிக்கை துரோகங்களும் உங்களுக்கு காட்டக்கூடிய அலட்சியங்களும் உங்கள் மனசை பாதிக்கும். அந்த மனக்குழப்பத்தினால அசிடிட்டி, நரம்பு சம்மந்தமான பிரச்சனை, பிபி சம்மந்தமான பிரச்சனை, இதய சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த காலகட்டம் ஒரு அனுபவ காலம். இதுக்குன்னு நீங்கள் பயப்படுறாளா? சிம்மராசிக்காரர்களை போய் இதுக்கெல்லாம் போய் இந்த சலசலப்புக்கெல்லாம் பயந்துருவீங்களா? கொஞ்சம் கவனமாக இருந்து தெளிவான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த அன்பும் பாசமும் ஜாஸ்தி. அந்த அன்பு பாசத்தினால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அன்புக்கு கட்டுப்பட்டு அது திருப்பி நீங்கள் அந்த தப்பு செய்வீங்க. இனிமேல் அந்த தப்பு செய்யாதீங்க. கடந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு எவ்வளவு அனுபவங்கள், இன்னும் 2.5 வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்குது. இதில் இரவில் நல்லா தூங்கணும். முக்கியமாக நீங்கள் வந்து பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதுவும் 5 கிரகங்கள் ஒரே வீட்டில், சனீஸ்வரர் அந்த வீட்டில் போய் சேர்றார். இப்படிப்பட்ட காலகட்டங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான காலகட்டம். ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்